இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அறிவு வேண்டும். சங்கீதம் 49 அதிகாரம் 20 சொல்லுது, கனம் பொருந்தியவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவுதான் கனம் பொருந்தியவனாக இருந்தாலும், அதாவது ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம் அல்லது பெரிதான ஒரு பதவியிலேயோ பெரிதான ஒரு மனிதராக ஃபேமஸானவராக இருந்தாலும் கூட அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டதான அறிவு என்கிறது தேவனை குறித்ததாக இருக்கிறது. தேவனுடைய நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்ததுமான அறிவு அவர்களிடத்தில் இல்லை என்றால் எவ்வளவுதான் கனம் பொருந்தியவராக இருந்தும் கூட அவருடைய ஆத்துமா அழிந்து போகிறதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு கனம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு பெரியவர்களாக, எவ்வளவு ஃபேமஸானவர்களாக இருக்கிறோம் என்கிறது உண்மையிலேயே முக்கியமில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறோம், நாங்கள் எவ்வளவு தூரம் தேவனை அறிந்து வைத்திருக்கிறோம் என்றதுதான் முக்கியமாக இருக்கிறது. உண்மையிலேயே ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கனம் பொருந்தினவர்களாக இருந்தாலும் சரி, தேவனை குறித்த அறிவில்லை என்றால், வேதாகமத்தை குறித்த அறிவில்லை என்றால், சத்தியம் எதுவென்று தெரியாமல் போகுமே ஆனால் அவர்கள் அழிந்து போகின்ற மிருகங்களுக்கு ஒப்பானவர்களாகவே இருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவு கீழ்ப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் கூட, அதாவது கனம் பொருந்தியவர்களாக இல்லாமல் இருந்தாலும் கூட, தேவனை குறித்ததான அறிவு எங்களிடத்தில் இருக்குமே ஆனால் நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம். ஆக எங்களிடத்தில் தேவனை குறித்ததான, வேதாகமத்தை குறித்ததான அறிவு இருக்க வேண்டும். உண்மையிலேயே அந்த அறிவு தான் கனம் பொருந்தியதாக இருக்கிறது. தேவனை குறித்ததான அறிவு இருக்குமே ஆனால் அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அதோடு அவர்கள் இன்றைக்கும் அழிந்து போகாதவர்களாக தேவன் காத்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். Have a nice day.